வெல்கம் டு குஷி மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஜவ்வரிசியில் தான் வடை செய்ய போகிறோம். ஜவ்வரிசியில் வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1/4 கப் ஜவ்வரிசி எடுத்துருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் ஜவ்வரிசியாக இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ஜவ்வரிசியை நல்லா 3 வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு ஜவ்வரிசி முழுகிற அளவுக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றி நல்லா ஒரு 6 மணி நேரத்துக்கு வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். அது ஒரு பக்கம் வச்சுட்டு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கை கட் பண்ணி வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சுட்டு வந்து நல்லா தோலெல்லாம் பீல் பண்ணிவிட்டு ஒரு சீவை வச்சு நல்லா சீவ் பண்ணி நல்லா துருவி எடுத்துக்கலாம். துருவ சொல்ல வந்து பிசையும் போது வந்து கட்டி இல்லாமல் இருக்கணும். அதனால தான் வந்து சீவரில் வந்து நல்லா துருவி எடுத்துக்கணும். துருவி எடுத்துகிட்டு வந்து இது கூட வந்து காரத்துக்கு வந்து ஒரு பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுட்டு இப்போ ஜவ்வரிசியை வந்து எடுத்து பார்த்தோம்னா 6 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா உப்பி வந்திருக்கும். அது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். துருவி வச்ச உருளைக்கிழங்கு வந்து எல்லாமே வந்து சேர்த்துக்கலாம். இது கூட வந்து கொத்தமல்லி இல்லைன்னா கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை தான் இருந்தது. கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு 1/2 ஸ்பூன் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் வந்து ஜீரா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூட வந்து தண்ணி சேர்க்க தேவையில்லை. அந்த ஜவ்வரிசியோட ஈரப்பதம் அப்புறம் அந்த உருளைக்கிழங்கோட ஈரப்பதம் வந்து நம்ம அந்த மாவை பிசையிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பிசைஞ்சிட்டு நல்லா வந்து வடையோட பதத்துக்கு வந்து தட்டி எடுத்துக்கலாம். எல்லாமே வந்து தட்டி வந்து ஒரு தட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம். அது தட்டும் போது வந்து அந்த ஸ்மெல்லும் சரி சூப்பராக இருக்கும். அந்த ஜீராவோடைய வாசனை, கருவேப்பிலை வாசனை எல்லாம் வந்து தட்டி ஒரு தட்டில் வச்சுட்டு எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு பொறுமையாக வந்து அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒன்றா வந்து அதுக்குள்ளே வச்சு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சோம்னா ரொம்ப சூப்பராக வந்து கிறிஸ்பியான ஒரு வடை கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு இதை வந்து செஞ்சு கொடுங்க. இது வந்து வெயிட் கெயின் ஆகிற ஒரு ஸ்நாக் தான். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. அதை உடைக்கும் போதுவே சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.